நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் ஒரு சினிமா கண்டென்ட் பேச போகிறோம். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு சினிமா ஓரியன்ட் ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம ஏகே நடித்த குட் பேட் அக்லியோட ட்ரைலர் ரிவ்யூ பண்ணிடலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பேசலாம்னு வந்திருக்கேன். நோ ஃபர்தர் டிலே, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வந்து பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏகே வராரு வழி விடுறா. அஜித்தோட மிகப்பெரிய ஃபேன் பாய் டைரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் ஃபேன்ஸ் மத்தியும் சினிமா ஃபேன்ஸ் மத்தியும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற படம் தான் குட் பேட் அக்லி. ஏன் இந்த படத்துக்கு ரொம்ப அதிக ஹைப் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து அஜித் படம் வந்து அஜித் ரசிகர்களே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஒரு விடாமுயற்சியாக இருக்கட்டும், விடாமுயற்சி வந்து கண்டென்ட் ஓரியன்டாகவும் ஃபிலிம் ஒரு கிராஃப்டாகவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏதோ அஜித் ரசிகர்களையும் ஜென்ரல் ஆடியன்ஸையும் வந்து அந்த படம் வந்து பெருசாக வந்து கவர் பண்ணல. அதனால சில அஜித் ரசிகர்களே வந்து கவலையில் இருந்தாங்க, என்னடா இது நம்ம தலை படம் வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப கடைசியாக வந்து ஒர்க் அவுட் ஆன படம் வந்து விசுவாசம் தான் நினைக்கிறேன். அதனால வந்து அஜித் ரசிகர்களே ரொம்ப ஒரு கவலையில் இருக்கும் போது தான் அஜித்தோட மிகப்பெரிய தீவிர ஃபேனான ஆதிக் ரவிச்சந்திரன் கடைசி படம் மார்க் ஆண்டனி ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு ஏகேவோட டைப் பண்ணி ஒரு படம் பண்ண போறாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்துச்சு அப்போ இருந்து ஹைப் வந்து இப்போ வரைக்கும் பீக்கில் தான் இருக்கு. ஏகேவோட மூவில அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்க மூவியே வந்து ஜிபி இருக்கு. அந்த படம் வந்து இப்போ வர ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாசம் முன்னாடி டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. அந்த ட்ரைலரை பற்றி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோல பற்றி பேசுகிறோம். இந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாப்புல, ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டைரக்ட் பண்றாரு. அதனால வந்து படம் வந்து கமர்ஷியல் பேக்கேஜா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷனோட ஃபேன்ஸ் இருக்காங்க. மீனை பச்சையா பார்க்கும்போது நாக்கு துடியா துடிக்குது. ஆனா ட்ரைலர் வந்து அதை பூர்த்தி பண்ணுச்சா அப்படிங்கறதான் பத்தி பேசலாம் இந்த வீடியோ. ட்ரைலர் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு இப்போ இருக்க அந்த நியூ ட்ரெண்ட் ஓல்டு சாங்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த ட்ரைலர் ஃபுல்லா பார்க்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, பழைய அஜித் படத்தோட ரெஃபரன்ஸ், தீனா, பில்லா, மங்காத்தா இந்த மாதிரி மூவிஸோட ரெஃபரன்ஸ் தான் வந்து அங்கங்க வச்சிருக்காங்க. படம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேன் மேட் மூவினாலே அப்படிதான் இப்போ எடுக்க ஆரம்பிச்சாங்க. விண்டேஜ் மூவில இருக்க கிளிப்ஸையும், விண்டேஜ் மூவில இருக்க டைலாக்ஸையும், விண்டேஜ் மூவில இருக்க ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் தான் சொருகிறாங்கன்னு தான் சொல்லணும். அது மாதிரி சொருகிட்டு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிம் பண்ணிடுறாங்க. ஆனால் படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறத நம்ம போக தான் பார்க்கணும். ஒரு சில படம் அந்த மாதிரி ஓடி இருக்கு, ஒரு சில படம் ஓடல. எக்ஸாம்பிளுக்கு வந்து லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல வந்து விக்ரம் மூவி அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு சரியான ஹிட் ஆச்சு. அதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ குட் பேட் அக்லி வந்து அவரோட பழைய படங்கள் இருக்க ரெஃபரன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காரோ ட்ரைலர் பார்த்தா தோணுது. 2 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 பாட்டும் பெருசாக வந்து எனக்கு கனெக்ட் ஆகலை, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அஜித் வந்து ஒரு 2-3 கெட்டப்பில் வராரு. ஃபர்ஸ்ட் ஒரு யங்கர் கெட்டப்பில் வராரு, அப்புறம் வந்து ஒரு மிடில் ஏஜ் கெட்டப்பில் வராரு, அப்புறம் வந்து ஏஜ்டான ஒரு கெட்டப்பில் வராரு. ஃபுல்லாக ஒரு கேங்ஸ்டர் மூவி தான் நினைக்கிறேன். படத்தை பற்றி ஸ்மால் ப்ரெடிக்ட் ஒன்று பண்ணுறேன். விநாயக், பில்லா, தீனா அந்த கேரக்டர்லாம் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஃபியூச்சர் வேரியேஷன் தான் வந்து இப்போ இந்த குட் பேட் அக்லியில் இருக்க ஏகேஓ. ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. த்ரிஷா வந்து மங்காத்தா ரெஃபரன்ஸ் சொல்றது, பிரபு வந்து பில்லா படத்தோட ரெஃபரன்ஸ் சொல்றது, அஜித்தே வந்து தீனா படத்தில் இருக்க டைலாக் சொல்றதுன்னு பார்க்கும்போது அவர் அந்த கேரக்டரோட ஃபியூச்சர் வெர்ஷன் தான் இந்த படம் எனக்கு அப்படின்னு தோணுது. பார்க்கலாம் அந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு. அஜித் ஃபேன்ஸ் எவ்வளோ வெயிட் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு நானும் வெயிட் பண்ணுறேன். நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு ஜாலியான ஒரு அஜித் படம் பார்த்து எனக்கு ரொம்ப நாளான ஒரு ஃபீலாக இருக்கு. அதனால நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னே தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று, இந்த படம் வந்து பீக்கா இருக்கும், இல்லைன்னா டவுன்ல போயிடும். நடுவில் மிடில் மூவி மாதிரி ஒன்று இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிலிம் ஃபார் எ ஃபேன் அப்படின்னு தான் எனக்கு இருக்குன்னு தோணுது. ஏகே வந்து அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாப்ல. அதனால வந்து மூவிஸோட அப்டேட்ஸும் மூவிஸோட ஃப்ளோவும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏற்கனவே வந்து ஏகே மூவிஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளோவான கம்மியாக தான் இருக்கும். இனிமேல் அது கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் அஜித் படம் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆதிக் ரவிச்சந்திரனை பத்தி பேசணும் அப்படின்னா, திஷாரா நயன்தாரா ட்ரிபிள்ங்கிற மாதிரி படம் எடுத்துட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா மார்க் ஆண்டனின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர கமர்ஷியல் மூவி கொடுத்து அப்படியே ஒரு டாக் ஆஃப் த டவுனா மாறினாப்ல. அதனாலே நம்ம தெரியல, அங்கிருந்து அப்படியே வந்து ஏகே ஆஃபர் கிடைச்சு குட் பேட் அக்லி படம் வந்து இப்போ அவர் எடுத்திருக்காரு. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிருப்பாரு. ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாரு எதிர்பார்க்கிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த படத்துல கண்டிப்பா ஷுவரா வந்து நம்ம விண்டேஜ் ஏகே பார்ப்போம். என் உள் மனசு சொல்லுது. கடைசியாக எனக்கு பிடிச்ச ஒரு அஜித் படம் தான் என்ன இருந்தால் தான். அதுக்கப்புறம் வந்து எந்த படமே வந்து எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகும். என்ன இருந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஓரியன்ட் மூவி, நல்ல ஒரு என்டர்டெயினான ஒரு அஜித் படத்தை பார்க்க போகிறோமோ அப்படின்னு நான் நம்புறேன். மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு படம் கொடுத்துருவாருன்னு நான் ஆசைப்படுறேன். அஜித் ஃபேன்ஸாக தான் ஆசைப்படுவாங்க, ஓவரால் சினிமா ஃபேன்ஸாக தான் ஆசைப்படுவாங்க. படம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி படத்தை பார்த்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு அகைன் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரட்டா, பாய்.